World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் பார்த்திங்கன்னா விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சில பர்டிகுலர் தலைப்பை தேர்ந்தெடுத்து அனுபவ ரீதியாக ஆயிரக்கணக்கான ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ண கருத்துக்களை நம்ம வகுப்பாக பாடத்திட்டமாக கன்சிடர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் 45வது வகுப்பாக நம்ம இந்த ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு நடத்த போகிறோம். என்ன தலைப்பில் நடத்த போகிறோன்னா, முடக்கு நட்சத்திரம் சொல்லும் முன்ஜென்ம கர்மாவும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த முடக்குங்கிற கான்செப்டை லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக நம்ம யூடியூப்பில் நிறையா தடவை திருப்பி பேசியிருக்கோம். முடக்குங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் இந்த முடக்கு தோஷம் பல பிரச்சனைகளை கொடுக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு 80% ஒரு மனிதனோட வாழ்க்கையை முடக்கி வைக்கிறதே இந்த முடக்கு தோஷம்தான். அந்த முடக்கு தோஷத்தில் நிறையா கான்செப்டை நம்ம எடுக்கிறோம். என்னென்ன மாதிரியான கான்செப்ட்லாம் பார்க்குறோன்னா, முடக்கு தோஷத்தை எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, நம்முடைய ஆன்ம காரகனான சூரியன் தான் ஆன்ம காரகன். அதாவது நம்மளுடைய ஆன்மாக்கான காரகனே சூரியன் தான். அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் பற்றி மிக தெளிவாக சொல்லக்கூடியவரே இந்த சூரியன் தான். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் யார் மூலிமா செய்கிறோம்? நம்மளுடைய உடலையும் உயிரையும் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆன்மா மூலியமாக தான் செய்கிறோம். அதனால தான் இந்த சூரியனை அடிப்படையாக வைத்து நம்ம அந்த முடக்கு எடுக்கிறோம். அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுக்கு முடக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதன் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ சூரியன் ஒருத்தங்களுக்கு இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படின்னா முடக்கு நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வரும். முடக்கு நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வரும். அப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த முடக்கு தோஷத்தை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். இப்போ முடக்கு நட்சத்திரம் உத்திரட்டாதினா, உத்திரட்டாதி எங்கே வரும்? மீன ராசியில் வரும். அப்போ முடக்கு ராசி அப்படிங்கிறது மீனமாக வரும். அப்போ மீனத்தோட அதிபதி யார்? குரு. அப்போ முடக்கு கிரகம் யாராக வருவாங்க? குருவாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் லக்னத்தில் பிறந்திருக்காங்க, இப்போ துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா, அப்போ மீனம் அவங்களுக்கு என்ன பாவமாக வரும்? 6ஆம் பாவமாக வரும். அப்போ என்ன சொல்லலாம்? முடக்கு பாவம் அப்படிங்கிறது 6ஆம் பாவமாக வருது. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இந்த முடக்கு கான்செப்டில் எடுக்கிறோம். ஆனால் நாம் படிக்கக்கூடிய வகுப்பில், இந்த ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த முடக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மிக தெளிவாக டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் சூரியன் என்ன நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு இணையான முடக்கு நட்சத்திரம் நமக்கு வரும். உங்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் சூரியன் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் நிற்கும். அதே மாதிரி அஸ்வினி முதல் ரேவதி வரை உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரம் வரும். அப்போ உங்களுடைய முடக்கு நட்சத்திரம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அந்த முடக்கு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டா, அந்த முடக்கு நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரம் ஒரு முன்ஜென்ம கர்மாவை சொல்லும். அப்போ உங்களுக்கு இது முடக்கு நட்சத்திரமாக வருதுன்னா, இப்போ அஸ்வினி முடக்கு நட்சத்திரமாக வந்தால் அப்போ முன் ஜென்மத்தில் நீங்கள் அந்த கர்மாவை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ விசாகம் உங்களுக்கு முடக்கு நட்சத்திரமாக வந்தால் அப்போ முன் ஜென்மத்தில் அந்த கர்மாவை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். மூலம் உங்களுக்கு முடக்கு நட்சத்திரமாக வந்தால் அப்போ முன் ஜென்மத்தில் அந்த கர்மாவை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அதை பேஸ் பண்ணி இந்த கான்செப்டை நம்ம எடுக்கலாம். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த வகுப்பு நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முடக்கு நட்சத்திரம்
ஒருத்தங்களுக்கு கார்த்திகையாக வருது. ஒருத்தங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரமாக வந்தால் அவங்களுடைய முன்ஜென்ம கர்மா என்னவாக இருக்கும்னா, விபத்தால் அடிப்பட்டவங்க, காயமடைந்தவர்களுக்கு நம்மளால் உதவி செய்யக்கூடிய சூழல் இருந்தும் உதவி செய்யாமல் அதை நிராகரிப்பது. அப்போ விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவி செய்யாமல் நிராகரிப்பது, இதுதான் இதனுடைய முதன்மையான கர்மாவாக இருக்குது. அதே மாதிரி விபத்தில் இறந்தவங்களை ஒழுங்காக அடக்கம் பண்ணாமல் விடுறது, இந்த மாதிரியான கர்மாவை அவங்க செஞ்சுருப்பாங்க. அது முன்ஜென்ம கர்மாவாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த முடக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த மாதிரி ஒரு பாவத்தை, முன்ஜென்ம கர்மாவை யார் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரமாக வரும். அப்போ இதுதான் முன்ஜென்ம கர்மா. அப்போ இதனால் என்ன பலன் நடக்கும், இதனால் என்ன பலனை வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னா, இவங்களோட குடும்பத்தில் விபத்தில் அகால மரணம் அடைவார்கள். விபத்தில் வந்து அகால மரணம் அடையக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அப்போ இந்த கர்மா இருந்தால் அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். அப்போ அதனுடைய பலனாக வந்து விபத்தில் அகால மரணம் அடைகிறது, அல்லது விபத்தில் கை கால்கள் ஊனமாகிறது, அல்லது விபத்தை அடிக்கடி சந்திக்கிறது, விபத்தினால கார் சேதம் அடைகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க அதிகமாக சந்திப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன சார் பரிகாரம், இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்? விபத்தில் படுகாயம் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. ஸோ அந்த அறுவை சிகிச்சைக்கு ஆகக்கூடிய தொகையை, அறுவை சிகிச்சைக்கு வந்து என்ன பண்ணணும், பண உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு இந்த கர்மா வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் இருக்குது. முடக்கு நட்சத்திரம் அஸ்வினியாக வந்தால் எப்படி, பரணியாக வந்தால் எப்படி, அதே மாதிரி திருவாதிரையாக வந்தால் எப்படி, மகமாக வந்தால் எப்படி, அப்படி நிறைய விஷயங்களை வந்து இதில் நம்ம படிக்கலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் வந்து பூராடமாக வருது. ஒருத்தங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் வந்து பூராடம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இதனுடைய முன்ஜென்ம கர்மா என்ன தெரியுங்களா, இவங்க மற்றவர்களுக்கு கிடைக்கும் தொடர் வருமானத்தை, மற்றவர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய தொடர் வருமானத்தை தடுப்பது. இப்போ ஒருத்தர் வந்து நல்ல பதவியில் இருப்பார், நல்ல வேலையில் இருப்பார், நல்ல வேலையிலேருந்து தொடர்ச்சியாக நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். பட் அவர் மேலே ஒரு தப்பான பழியை சுமத்தி அவங்கள அந்த வேலையை விட்டு வெளியே அனுப்புறது. அப்போ அவருக்கு என்ன ஆகும், அந்த தொடர் வருமானம் வராமல் தடையாயிடும். அப்போ அவங்க குடும்பம் பாதிக்கப்படும், அவர் பாதிக்கப்படுவார், அவருடைய மாத கமிட்மெண்ட்ஸ் பாதிக்கப்படும், அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவார். ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு முன்ஜென்ம கர்மா இந்த பூரட நட்சத்திரம் யாருக்கு முடக்கமாக இருக்கோ அவங்களுக்கு இருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும்னா, அதனுடைய பலன்கள், அதனால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜென்மத்தில் இந்த பாதிப்பு இருக்கிறவங்க, இந்த ஜாதகருக்கோ அல்லது இந்த ஜாதகரை சார்ந்த குடும்ப நபர்களுக்கோ நிரந்தர வருமானமே இருக்காது. யாருக்கெல்லாம் பூராடம் வந்து முடக்கு நட்சத்திரமாக வருதோ அவங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்காது. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அவங்க ஒரு 10 பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, 10 பிஸ்னஸ்லேயும் ஒழுங்காக வருமானம் வந்திருக்காது. 10 வேலைக்கு போவாங்க,
எத்தனை வேலைக்கு போனாலும் ஒழுங்காக வருமானம் வராது, வேலையை விட்டுட்டு விட்டு வந்துடுவாங்க, இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்டப்படுற நபருக்கு, ஏழை மாணவர், படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யணும். அல்லது ஒருத்தங்க படித்து முடிச்சுட்டு ஒரு ஏழை மாணவர் இருக்கார், அவருக்கு உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு ஏதாவது உதவித்தொகை மாதிரி மாதம் மாதம் அவங்க ஃபேமிலிக்கு உதவணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இப்படி முடக்க நட்சத்திரம் எதுவோ அதுக்கான முன்ஜென்ம கர்மா என்ன, அதனால் என்ன பலன் இப்போ நீங்கள் அனுபவிப்பீங்க, அந்த பலனை குறைத்து கொள்வதற்கு, அந்த கர்மாவை மாற்றி அமைப்பதற்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை எத்தனை ஜாதகத்தில் பார்த்தாலும் அது 100% கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜாதகத்தில் பார்த்து எடுத்த விஷயத்தை தான் இந்த முன்ஜென்ம கர்மா பலன் பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம். இப்போ யாருக்காவது முடக்கு நட்சத்திரம் வந்து அஸ்தமாக வந்தால் அவங்க என்ன மாதிரியான கர்மாவை பண்ணியிருப்பாங்கன்னா, மற்றவர்களின் உழைப்பை திருடி வாழ்வில் வந்து முன்னேற்றம் அடைவது. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க, அந்த வேலைக்கான உழைப்பை இவங்க திருடிட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காம இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாவத்தை, முன்ஜென்ம கர்மாவை செஞ்சவங்களுக்கு தான் அஸ்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். அப்போ இவங்களுக்கு இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதே கிடைக்காது. கடைசி வரைக்கும் அடிமையாக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அஸ்த நட்சத்திரம் யாருக்கெல்லாம் முடக்கமாயிருக்கோ அவங்களுக்கு நடக்கும். ஸோ இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. மற்றவரோட வளர்ச்சிக்கு வந்து என்ன பண்ணணும், உதவ வேண்டும். அதே மாதிரி மற்றவர்களுடைய திறமையை நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி பாராட்ட வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். அப்போ டைரெக்டாகவே ஒவ்வொரு முடக்கு நட்சத்திரத்துக்கும் முன்ஜென்ம கர்மா என்ன, அதுக்கு இந்த ஜென்மத்தில் என்ன மாதிரி பலன்கள் அனுபவிப்பீங்க, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது இல்லாமல் ஒவ்வொரு முடக்கு நட்சத்திரத்துக்கும் வாழ்வியல் பரிகாரமும், இந்த முடக்கு நட்சத்திரம் இருந்தால் அதுக்குன்னு சில கோயில்களும் இருக்குது. அப்போ அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் முடக்கு நட்சத்திரத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் இருக்குது. நட்சத்திர காரகத்துவங்களை அடிப்படையாக வைத்து நம்ம இந்த பரிகாரம் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு முடக்கு நட்சத்திரமாக வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வரப்போ மரங்களை வந்து தானம் செய்ய வேண்டும். மரப்பொருட்களை தானம் செய்வது ஒரு சிறந்த வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த முடக்கு நட்சத்திரத்துக்கு
கோயில் பரிகாரம் இருக்குது. இப்போ யாருக்காவது ஆயில்யம் வந்து முடக்கு நட்சத்திரம் வந்தால் அவங்க என்ன பண்ணணும், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் வாழ்வியல் பரிகாரம், கோயில் பரிகாரமும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அற்புதமான வகுப்பு. முடக்கத்தை பற்றி அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, வீடு கட்ட முடியல, நிரந்தரமான உத்தியோகம் இல்லை, திருமணம் ஆகலை, இப்படி நிறையா பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 பிரச்சனைகள் சொன்னாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த முடக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போ இந்த முடக்கை கிளியர் பண்ணுனா, இந்த முடக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கிட்டத்தட்ட உங்களோட பிரச்சனையில் 80% உறுதியாக சால்வ் ஆகிடும். ஸோ அவ்வளோ அனுபவ ரீதியாக நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இந்த விஷயங்களை எடுத்திருக்கோம். இந்த அனுபவ கருத்துக்களை ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இதில் நிறைய பேரோட ஜாதகத்தை போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் உங்களோட அனுபவ கருத்துக்களை சொல்ல போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வகுப்பாக இருக்கும். இந்த வகுப்பு வந்து 18/5/2026 திங்கட்கிழமை அன்று மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். இதற்கு கட்டணம் வந்து நம்மளோட பயிற்சி மையத்தின் சார்பாக நடக்கிற வகுப்புலேயே இதுதான் மிக குறைந்த கட்டணத்தில் நடக்கக்கூடிய வகுப்பு. இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.